இப்போ வீடு கட்டுறதுக்கு வந்து நெறைய வாஸ்து பார்த்து நீங்க வந்து காலி மனையிலேயே வாஸ்து பார்த்து குடுத்துருவீங்க இல்லையா? கண்டிப்பா. இப்போ வந்து அந்த காலி மனையில ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அவங்க என்ன பண்ணணும் அதுக்கு? பூமி சுத்தம் பண்ண சொல்லிக் குடுத்துருவோம். பூமி ம். எப்படி என்ன பிரச்சனையா வேணா இருந்துட்டு, ம். யாரு சாபமுட்ட மனையா கூட இருக்கட்டும். எப்பவுமே வந்து ஒரு வீடு ஒரு இடம் வாங்கும்போது உங்களுக்கு அந்த இடத்த பத்தி எதுவுமே தெரியாது. ஆமா. 10 பேருக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சிருக்கலாம். 5 பேருக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சிருக்கலாம். 100 பேருக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சிருக்கலாம். அது ஒரு பூமியா இருந்ததா இடமா பிரிச்சிருப்பாங்க. ம். ஒண்ணா அதுல ஏதாவது புதைச்சிருக்கலாம். ஒரு சாபம் விட்டுருக்கலாம். இப்ப அக்கா தங்கச்சிகளுக்கு பங்கு குடுக்கலன்னா சாபம் விட்டுருப்பாங்க. அது சாப மனை. புரியுதுங்களா? ம். அப்புறம் எதையாவது புதைச்சதுன்னா அது புதைச்ச மனை. புரியுதுங்களா? அப்ப வெட்டுப்பட்ட மனை. புரியுதுங்களா? வெட்டுப்பட்ட மனைன்னா அந்த இடத்துல கொலை இது நடந்தது வெட்டுப்பட்ட மனை அது. அந்த மாரி மொத்தத்துல ஒரே வரியில சொல்லப்போனா சாபமனை. சாபமனையை நிவர்த்தி பண்ணி குடுப்போம். எப்படி நிவர்த்தி பண்ணி குடுப்போம்னா, நாங்க ஒரு 5 பொருள் சொல்லுவோம். அந்த பஞ்சகவ்யம், அந்த கோமியம், பச்சை கற்பூரம், பன்னீர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு குடத்துல வச்சு, அதுக்கு ஒரு சில மந்திரங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, வாஸ்து மந்திரம். ஓம் அணுக்கிரக ரூபாய வித்மகே, பூமி புத்திராய தீமகி, தன்னோ வாஸ்து பிரசோதயாத். அந்த மந்திரத்தை 27 முறை சொல்லச் சொல்லி அவங்களையே திண்ணூறு போடச் சொல்லி அவங்க கையாலேயே திண்ணூறு போட இடத்தினுடைய ஓனர திண்ணூறு போடச் சொல்லி அந்த குடத்தண்ணி எடுத்து 4 பக்கம் இறைச்சு, நடுவுல இறைச்சு ஒரு சூடம் பத்த வச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்கன்னா, அந்த இடம் புனிதமடைகிறது.